ஃபைனலி டாய் ட்ரெயின் இதோ இருக்கு. எப்படி போகணுன்னு ஆசை. அவ்வளோதான் மக்களே, மலையிலும் இறங்கி எல்லா ஹேர்பின்ட்டும் முடிஞ்சு இதோ ஊட்டியின் மலை நீலகிரி மலையின் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. சொல்லி ஒன்றுமே தெரியலங்க. பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இது 300 rupees. 300. இது 350. இது 200. சரதா லைன்ல போறீங்களே, ஒன்று பாருங்க. அப்படியாக்கா, வெல்கம் டு பைன் ஃபாரஸ்ட் ஊட்டி. நம்ம போகிறோங்க, நான் டைம் மாட்டேன். ஃபைனலி டாய் ட்ரெயின் இதோ இருக்கு. இந்த மாதிரி ஒரு வியூவோட முடிக்கிறோம். அந்த இடத்துல போய் நிக்க சொன்னா என்னமா பண்ணுவீங்க? போக முடியாது. ஸோ நம்ம உதகையை தாண்டிட்டோம். தேங்க்யூ விசிட் அகெயின். நான் மாதிரி இருக்க பாருங்க வியூ. ஆஹா அப்பா, உங்களுக்கு தெரியுதா இங்கே இந்த டாய் ட்ரெயினோட ட்ராக் ரூட்டு தெரியுதா உங்களுக்கு? அங்கே இருக்க பாருங்க டாய் ட்ரெயின் ட்ராக் ரூட்டு. நான் வேணா உங்களுக்கு ஃபோனில் எடுத்து அட்டாச் பண்ணுறேன். டாய் ட்ரெயின் ட்ராக் ரூட் அங்கே போகுது. சான்ஸே இல்லைங்க. வா அப்படியே பனிங்க. இங்கே ஒரு பெரிய பனி மட்டும் இருக்குது. அப்படியே ஒரு பாடி சான்ஸே இல்லைங்க. அன்பிலீவபிள். அதாவது இந்த மத்தியான வெயிலுங்கிறது ஓகே, அது அடிக்கும். ஆனால் அந்த வெயில் அடிக்கும் போது அந்த குளிர்றது பாருங்களேன், அதுதான் அழகு. சான்ஸ் இல்லை. அப்படியே கையெல்லாம் உரையுதுங்க. அப்படியே இந்த இடம்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. சப்பாடி. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அங்கே பெரிய கியூ நிற்கிது. அங்கே ஒரு டெலிஸ்கோப் சொல்லி கியூ நிற்கிது. நமக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கீழே இறங்கி போகிறோம். அதெல்லாம் எடுக்க வேண்டாம். வாங்க, நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் போய் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பாருங்களேன், பைன் ட்ரீ தான், பைன் ஃபாரஸ்ட் தான். வேறு ரோட்டில் இவ்வளோ அழகாக தெரியல மக்களே. வெக்கேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வெயிட் பண்ணலாமா? ஸோ ஊட்டியிலேருந்து கிளம்பி குன்னூர் வந்தாச்சு மக்களே. ஸோ குன்னூரில் ஊட்டி குன்னூர்னாலே வந்து நம்ம எது ரொம்ப ஃபஸ்ட்டு ஞாபகம் ஒரு விஷயம், ஊட்டி டாய் ட்ரெயின். நமக்கு அதில் டிக்கெட் கிடைக்கல, லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணதால். சரி, உங்களுக்கு அந்த ஊட்டி டாய் ட்ரெயின் எப்படி இருக்குன்னா காமிக்கணும்ல, அதுதான் நம்ம இப்போ குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த டாய் ட்ரெயின் நிற்கிது, வந்துட்டாங்க, எல்லாம் வந்து இறங்குறாங்க. நம்ம அந்த டாய் ட்ரெயினில் போயிட்டு சும்மா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரெயின் டூர் காமிச்சிடலாமா? கோச் டூரா? ஓகே, கோச் டூர். கோச் டூர் பார்க்கலாம். இதுதான் வந்து குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். அது மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு தெரியல, கேட்போம். நம்ம தான் ட்ரெயின் டிக்கெட்டில் இல்லை, அவங்க கேட்டுகிட்டே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு. வாங்க
ஃபைனலி டாய் ட்ரெயின் இதோ இருக்கு. எப்படி இது போகணும்னு ஆசை. இதுவும் அந்த டாய் ட்ரெயினோட ட்ராக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ டீசல் இன்ஜின் தாங்க இதை புல் பண்ணுது. ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு டெட் எண்டு. இங்கே வந்து விட்டுட்டு ஸ்டேஷனில் விட்டுட்டு திரும்பி இப்படி போய் இந்த பக்கம் தான் போகும் ட்ரெயின். காட்டுறாங்க. அதாவது கூட்டிருந்து இப்படி வரும். ஓகேங்களா, வந்து இங்கே எல்லோரும் இறக்கி விட்டுட்டு பிக்கப் பண்ணுறது பிக்கப் பண்ணிவிட்டு திரும்பி இப்படியே புல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து கோச் இது பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னென்னா வரும்போது வந்து இங்கே ஸ்டீம் இன்ஜின் வந்து தான் வரும். ஊட்டி மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்து ஸ்டீம் இன்ஜின் வரும். மேட்டுப்பாளையம் குன்னூர் வந்து ஸ்டீம் இன்ஜின். இங்கே குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்து இந்த டீசல் இன்ஜின் வந்து மாற்றிடுறாங்க. இதோ மாற்றிட்டாங்களா, அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல. அப்படி போக முடியுமா என்னன்னு தெரில. வாங்க அப்படி போகலாம். பேசு, ஹெல்மெட் எடுத்துருவா. ஹெல்மெட் வாங்க நம்ம முடிஞ்சா. க்யூட்டாக இருக்குல்ல குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு டைம் வரணும் மக்களே. டாய் ட்ரெயினில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறோம். ஓகேவா, வாங்க எப்படி இருக்கு பார்ப்போம். உள்ளாங்க ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ். இந்த போங்க, இது விஸ்டோட மாதிரி இருக்குல்ல. நம்ம இன்னும் அதுலேயும் போகலை, விஸ்டோடம்லேயும் அதுலேயும் போகிறோம் சீக்கிரம். ஓகே, வாங்க கிராஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பசை ஷெட்டு அதுதான். இது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கிட்டு ஒன்று இருக்குது. வாங்க நம்ம அங்கிட்டு போயிட்டு போகலாம். அதாவது ஒரு ஹிஸ்டாரிக் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ரூட் இது ஆக்சுவலாக. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி குன்னூர் இருக்கிற ஒரு முக்கியமான நடுவில் இருக்கிற முக்கியமான ஸ்டேஷன். இதோ நம்ம இது விண்டேஜ் டீசல் இன்ஜின் தான். இங்கே தான் டிரைவர் உட்காந்துப்பார். உள்ள உட்காந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குல்ல. ஆஹா, என்ன அழகான ஸ்டேஷனுங்க. பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபைனலி இது டாய் ட்ரெயின். இதோ இது ஃபஸ்ட் கிளாஸ். ஒன்றும் இல்லை, இது வந்து ஏசி. இன்னும் கொஞ்சம் சீட்டு வந்தால் கொஞ்சம் அகலமாக அதாவது நீட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாம் சேம் தான். இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். சூப்பராக இருக்கலாம் உங்களுக்கு. இதுதான் வந்து நார்மல் செகண்ட் சிட்டிங். இது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். குட்டியாக சீட்லாம் குட்டியாக இருக்கும். இங்கே இது என்ன பெரிய பிரச்சனைனா, சீட்டு கிடைக்கிறது பிரச்சனை. சீட்டு கிடைச்சவங்களுக்கு இங்கே லக்கேஜ் வைக்கிறதுக்கு பிரச்சனை. எல்லாம் வந்து ஊட்டிக்கு வந்து பெரிய பெரிய சூட்கேஸில் தூக்கிட்டு வருவாங்களா, அவங்க எல்லோரும் இங்கே வந்து உட்காந்த உடனே இங்கே நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கால் வைக்கவே இவ்வளோ தான் இடம் இருக்குது. இதோ அதில் அவங்க லக்கேஜ் வைக்கணும். மேலே லக்கேஜ் வைக்கவும் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் சீட்டு கிடைக்கிறதுக்கு பிரச்சனை, சீட்டு கிடைச்சவங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு பிரச்சனை. ஏரியாச்சு டாய் ட்ரெயினில். அப்பாடி இன்னும் ஒரு 1 2 3 4 5 6 ரோ 6 12 இங்கிட்டு 12 இல்லை, இங்கிட்டு 4 தான் இருக்குது. 10 10 20 இவ்வளோ 20. இங்கிட்ட வரலாம், உட்காரலாம். ஒரு 40 50 பேர் ஒரு கோச்சில் உட்காரலாம். 10 பேர் உட்கார போகிறாங்களாம் கோச்சில். எத்தனை கோச் இருக்குது? அந்த மாதிரி 4 கோச் இருக்குது. ஆமாம், ஊட்டி மேட்டுப்பாளையம்லேருந்து கிளம்புறப்போ 3 கோச் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் பாய் சொல்லுங்கள் அதுக்கு. டாட்டா. அது ஃபஸ்ட் கிளாஸு, இது வந்து செகண்டு, தேர்டு, அப்புறம் அங்கே ஒன்று கடைசியில் ஒரு 4th இருக்குது. இப்போ லாஸ்ட்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது என்னன்னு தெரில. அது வந்து ஷெட்டில் இருக்குது. இப்படி ஒரு வியூவில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்? இங்கே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுவீங்களா? செம்மையாக இருக்கும்ல. வரோம், கண்டிப்பாக வரோம். டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணி இதில் சூப்பராக ட்ராவல் பண்ணி ஒரு vlog போடுறோம். இது ஊட்டி சீரீஸ்க்கே இப்போ பண்ணியிருக்கணும், பண்ண முடியாமல் போச்சு. லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி. ஓகே, இன்னும் நிறைய சீரீஸ் பண்ண போகிறோம்ல, அதில் ஒரு சீரீஸ் இது கண்டிப்பாக பண்ணுறோம். சிங்கமாக இருக்குது பாருங்க. அதே ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். எத்தனை பேருக்கு டீசல் இன்ஜின் பிடிக்கும் சொல்லுங்கள்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீசல் இன்ஜின்.
அந்த சவுண்டு வர்றப்போ அந்த புகை பறக்கும்ல, சூப்பராக இருக்கும். ட்ரெயின் பிடிச்சவங்களுக்கு, ட்ரெயின் ட்ராவல் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவர் லூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுறாங்க. இதாங்க இவ்வளோ இது. ரொம்பலாம் வேகமாக போகாதுங்க, இது ஸ்லோவாக தான் போகும், ரொம்ப வேகமாக போகாது. இது போட்டிருக்கு பாருங்கள், உதகமண்டலம் டு குன்னூர், குன்னூர் டு மேட்டுப்பாளையம் பாருங்க. ஓகே, அவ்வளோதான். ஊட்டி டாய் ட்ரெயின் வந்துச்சு, இப்போ தான் வந்திருக்கும் போல். இப்போ தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தம் 4 கோச்சு, ஒரு 4 செகண்ட் சிட்டிங் இருக்குது, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நல்லா ஃபேமிலியாக வரீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் புக் பண்ணிவிட்டு சூப்பராக வரலாம். நான் இப்போ பார்த்தேன், ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான் அதில் வந்தாங்க, இதுலேருந்து இறங்குனாங்க. அவங்களாம் முன்னாடி ப்ரீ பிளான்டாக ஏதாச்சும் இந்த டூர் பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இதிலலாம் நமக்கு கிடைக்காது. டீசல் இன்ஜின் தான் இருக்குது. சூப்பர்ல, நைஸ். அந்த இருக்குது ஸ்டீம் இன்ஜின், உங்களுக்கு தெரியுதா? அந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு அந்த பக்கம் நடுவில் கேப்பில் தெரியுது ஸ்டீம் இன்ஜின், அது ஸ்டீம் இன்ஜின். ஜம்முன்னு இருக்குல்ல. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா இங்கே நின்று? இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? வேறு என்ன டீசல் இன்ஜின் கிட்ட எங்கே வரட்டும் அவள் சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வெளில போயிட்டு நேராக குன்னூரில் என்ன இருக்குது பார்ப்போம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லஞ்ச் சாப்பிடணும், பசிக்குது, மணி 1:30 போகுது. ஸோ நேராக அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் தான். ஓகேவா, வாங்க போகலாம். அதோட ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளில வந்தோம்னா ஒரு பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. பெயிண்ட் பண்ணி முடிச்சா சூப்பராக இருக்கும் போது. ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக முரல்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு முரல்ஸ் தெரியும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க, கிட்ட போய் காட்டவா? ஸ்டேஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே குன்னூர் ஸ்டேஷனு அதை நிற்கிது டாய் ட்ரெயின். நம்ம இப்போ அங்கேருந்து வெளில வந்தோம். இங்கே வந்தீங்கன்னா வரேன் எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்க. ஆர்டிஸ்டாக இருப்பார் நினைக்கிறேன். தெரியுதா? இன்ஜின் மாதிரி, ஸ்டீம் இன்ஜின் வரைகிறாரு. பெரிய பார்த்து வரைகிறாரு. ஓஹோ, அதை பார்த்து வரைகிறாருங்க. அங்கே ஸ்டீம் இன்ஜின் இருக்கு பாருங்க. ஸ்டீம் இன்ஜின் அங்கே இருக்குது, அதை பார்த்து வந்து வரைகிறாரு. நம்ம அந்த ஸ்டீம் இன்ஜின் கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். ஸ்டீம் இன்ஜின் கிட்ட போய் காட்டுறேன். நம்ம மேலே போக முடியாதோ? ஆமாம், அவங்க ஸ்டீம் இன்ஜின் கிட்ட போக முடியாது போல். இல்லையே, போகலாமே. வாங்க, நான் பேக் எடுத்துன்னு அவங்க ஸ்டீம் இன்ஜின் கிட்ட போய் பார்க்கலாம். அந்த இன்ஜின் முடியுது இல்லையா, டெட் எண்டுன்னு சொன்னேன்ல, அந்த டெட் எண்டுக்கு மேலே ஸ்டீம் இன்ஜின் இருக்குது. வாங்க டக்குன்னு போய் ஸ்டீம் இன்ஜின் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க. மேலே அலௌடு இல்லைங்க, சும்மா இங்கே என்ன பார்க்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஸ்டீம் இன்ஜின். உங்களுக்காக காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். அந்த பக்கம் போக முடியுமான்னு தெரியலையே, மேலே போக முடியாது நினைக்கிறேன். இல்லை, மேலே போக முடியாது. அவ்வளோதான் ஸ்டீம் இன்ஜின். அங்கே ஏதாவது அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்குங்க. அப்படியே சின்ன ஸ்டேஷன் தாங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் தான் வருது. அதுவும் டாய் ட்ரெயின் தான் வருது. 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கான். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. சரி, போகலாமா இங்கேருந்து? ரொம்ப நேரம் ஆச்சு, மணி 2. லஞ்சு சாப்பிடணும், பசிக்குது. போகலாம். ஃபுல்லாக பார்க்கிங் விட்டுருக்காங்க போல். இன்னும் கமர்ஷியலைஸ் ஆக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் இருக்குது. ஓகேங்க, குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா? வாங்க போகலாம். இலைக்குது, ஏறி இறங்கினா குளிர்து வேறு. சரி, பார்ப்போங்க. பை.